வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மகிந்தவிற்கு ஆதரவு வழங்கியது ஜேவிபியினரே, யுத்தத்திற்கு இளைஞர்களை திரட்டி கொடுத்ததாகவும் குற்றச்சாட்டு. தமிழ் மக்களுக்காக ஒன்றிணையும் ஐரோப்பிய நாடுகள், அனுரவிற்கு வலுக்கும் எதிர்ப்பு. இலங்கைக்கு நன்கொடைகளை வழங்க முன்வந்துள்ள ஜப்பான், தொழில்நுட்ப உதவிகளும் வழங்கி வைப்பு. போதைப்பொருள் வழக்கில் சிக்கிய ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா பிணை வழங்க கோரி மனு தாக்கல். இத்தாலியில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் வெடிப்பு சம்பவம், 40க்கும் மேற்பட்டோர் படுகாயம். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் யுத்தத்தை நடத்துவதற்கு மஹிந்த ராஜபக்ஷவுக்கு உதவியவர்களே ஜேவிபி தரப்பினர் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அத்துடன் யுத்தத்துக்காக இளைஞர்களை சிங்கள கிராமங்களுக்கு சென்று சேர்த்துக் கொண்டதும் அவர்களே என மனோ கணேசன் சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். செம்மணி என்பது அவலக்குரலின் அடையாளம் எனவும் அரச பயங்கரவாதத்தினாலேயே செம்மணி போன்ற ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். முன்னதாக உள்நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தின் அடிப்படை காரணமே அதிகார பகிர்வு என குறிப்பிட்ட மனோ கணேசன் இந்த விடயத்தை அமைச்சர் சந்திரசேகர், ஜனாதிபதி அனுரவுக்கும் டில்வின் சில்வாவுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் யுத்தத்தை நடத்துவதற்கு மஹிந்த ராஜபக்சவுக்கு உதவியவர்கள் மக்கள் விடுதலை முன்னணியினரே எனவும் சிங்கள கிராமங்கள் தோறும் சென்று யுத்தத்திற்காக இளைஞர்களை சேர்த்துக் கொண்டதும் அவர்களே எனவும் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச நீதியினை வலியுறுத்தி கனடாவில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிக்கு தாயகம் உட்பட பல ஐரோப்பிய நாடுகளும் குரல் கொடுத்து வருகின்றன. இந்த நிலையில் செம்மணிக்கான நீதியை வலியுறுத்தி கனடாவின் டொரண்டோ நகரில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நாளைய தினம் முன்னெடுக்கப்பட உள்ளது. கனேடிய தமிழ் சமூகம், கனேடிய தமிழ் மாணவர் சமூகம் ஆகியன ஒன்றிணைந்தே இந்த போராட்டத்தை ஒழுங்கமைத்துள்ளன. 2025ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் இலங்கை மதுவரி திணைக்களம் ரூபாய் 120.5 பில்லியன் வருவாய் ஈட்டியுள்ளது. ஸ்ரீலங்கா நிதியமைச்சு நிர்ணயித்த இலக்கினை விட 102.6% முன்னேற்றத்தை மதுவரி திணைக்களம் அடைந்துள்ளது. இதேபோன்று இலங்கை மதுவரி திணைக்களம் 2023ஆம் ஆண்டில் 178.6 பில்லியன் ரூபாவினையும் 2022ஆம் ஆண்டு 170.3 பில்லியன் ரூபாவையும் வருவாயாக ஈட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பெண்கள் பராமரிப்பு வேலைகளுக்காக இஸ்ரேலுக்கு செல்ல உள்ளனர். இஸ்ரேலிய அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் வளர்ந்து வரும் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் குறித்த பெண்கள் இஸ்ரேலுக்கு செல்லவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் வளர்ந்து வரும் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வீட்டு பராமரிப்பு துறையில் வேலை செய்வதற்காக 29 இலங்கை பெண் தொழிலாளர் கொண்ட புதிய குழு ஜூலை 7 மற்றும் 9ஆம் தேதிகளில் இஸ்ரேலுக்கு புறப்படவுள்ளனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு விமான பயணச்சீட்டினை அதிகாரப்பூர்வமாக வழங்கும் நிகழ்வு நேற்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நடைபெற்றது. 2025ஆம் ஆண்டில் இதுவரை மொத்தமாக 379 இலங்கை பராமரிப்பாளர்கள் இஸ்ரேலில் வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளனர். இந்த வேலைவாய்ப்புகள் இலங்கை மற்றும் இஸ்ரேலிய அரசாங்கங்களுக்கு இடையிலான இருதரப்பு ஒப்பந்தத்தின் கீழ் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இது இஸ்ரேலின் உள்நாட்டு பராமரிப்பு துறையில் பயிற்சி பெற்ற இலங்கை பராமரிப்பாளர்களுக்கு வேலைவாய்ப்பை எளிதாக்குவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இன்று வரை இஸ்ரேலின் பராமரிப்பு துறையில் 2269 இலங்கையர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. சிறையிலிருந்து விடுவிக்கப்படாத தமிழ் உறவுகளின் விடுதலை வேண்டி அணிதிரளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்துள்ள குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார்.
இலங்கையில் பல்வேறு சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் வெவ்வேறு காலப்பகுதிகளில் மனிதாபிமானமின்றி கொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான உறவுகளை நினைவேந்துவது அனைவரதும் கடமையாகும் என குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் யாழ்ப்பாண கிட்டுப்பூங்கா சுற்றியலில் இடம்பெறும் இந்த நினைவேந்தல் செயற்பாட்டில் சமூக உணர்வு கொண்ட அனைத்து தரப்பினரும் தவறாமல் பங்கேற்று ஒன்றிணைந்து குரல்களை உயர்த்தி உறவுகளின் விடுதலைக்கு அணி திரண்டு வலி சேர்க்குமாறு குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஜப்பான் அரசாங்கம் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு பல தொழில்நுட்ப உபகரணங்களை நன்கொடையாக வழங்கியுள்ளது. இலங்கைக்கு மேலும் பல நன்கொடைகளை வழங்க ஜப்பானிய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. புலம்பெயர்தலுக்கான சர்வதேச அமைப்பின் துணையுடன் ஜப்பான் அரசாங்கத்தின் 8.4 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியின் கீழ் இந்த தொழில்நுட்ப உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இலங்கையின் விமான போக்குவரத்து, பாதுகாப்பு மற்றும் எல்லை தயார்நிலை நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த தொழில்நுட்ப உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சரக்குகளை பரிசோதனை செய்யும் உபகரணங்கள், பரிசோதனை இயந்திரங்கள், விமான நிலைய கழிவுகளை சேகரிக்கும் லொரிகள், 50 யூரோ வண்டிகள் போன்றவை நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் மகஜன கல்லூரி வீராங்கனைகள் 3 தெற்காசிய உதைபந்தாட்ட வெற்றிக்கிண்ண போட்டியில் பங்கு பெற்றுள்ளனர். தெற்காசிய உதைப்பந்தாட்ட வெற்றிக்கிண்ண போட்டியில் பங்கு பெற்றும் இலங்கை 20 வயது பெண்கள் தேசிய அணியில் மகாஜனா கல்லூரி வீராங்கனைகள் லைன்சிகா, சஸ்மி, ஹம்சியா ஆகிய வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி பங்களாதேஷில் எதிர்வரும் 11ஆம் தேதி தொடக்கம் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த வீராங்கனைகளுக்கு பல தரப்பிலும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் குவிந்த வண்ணம் உள்ளன. இந்த வீராங்கனைகளை தேசிய அணியில் இடம் பிடிக்கும் வகையில் சிறப்பான பயிற்சிகளை வழங்கிய பாடசாலை பயிற்றுனர் சி. சாந்தகுமாருக்கு பாடசாலை சமூகத்தினர் நன்றிகளை தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் ஒன்று தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை நெல்லையடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். உடுப்பிட்டி பிராபுருக்கி பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த கனரக வாகனம் ஒன்றே இவ்வாறு இன்று காலை தடம் புரண்டுள்ளது. கட்கோவளம் பகுதியிலிருந்து வீதி புனரமைப்பு பணிக்கு பயன்படுத்தப்பட்ட ரோலர் வாகனத்தை ஏற்றிக்கொண்டு சென்ற கனரக வாகனமே பிராபுருக்கி பகுதியில் தடம் புரண்டுள்ளது. முன்னாள் துவிச்சக்கர வண்டியொன்றில் சென்றவர் கட்டுப்பாட்டை இழந்து குறித்த கனரக வாகனத்துடன் விபத்து ஏற்படவிருந்த நிலையில் அதனை காப்பாற்ற முற்பட்ட வேளையே தடம் புரண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நெல்லியடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோரால் பிணை வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த மனு மீதான விசாரணை விரைவில் எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைதாகிய நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோரிடம் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதனிடையே ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோர் பிணை வழங்க கோரி சென்னை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த நாட்களில் மனு தாக்கல் செய்துள்ளனர். குறித்த மனுக்கள் மீதான விசாரணையின் போது இருவருக்கும் பிணை வழங்க காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அவர்களுக்கு பிணை வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோர் பிணை வழங்க கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாமக தலைமை நிர்வாக குழு கலைக்கப்பட்டு புதிய குழு உருவாக்கப்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் குறித்த குழு உருவாக்கப்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அதன் தலைவர் ராமதாஸ் அன்புமணிக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் தற்போது தீவிரமடைந்துள்ளன. பாமகவின் நிர்வாக குழு தலைவர் அன்புமணி ராமதாஸ், திலகபாமா, பாலு, வெங்கடேஸ்வரன் உள்ளிட்ட நிர்வாகிகளால் செயற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் தற்போது அந்த குழு கலைக்கப்பட்டு புதிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. புதிய பாமக நிர்வாக குழுவில் ஜே.கே. மணி, முரளி சங்கர், கரூர் பாஸ்கர், அருள் பரந்தாமன், சிவப்பிரகாசம், தீரன், புதா, அருள்மொழி உள்ளிட்ட நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த புதிய நிர்வாக குழுவினருக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று தைலாபுரம் தோட்டத்தில் ஆலோசனை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறித்த ஆலோசனையில் ஜே.கே. மணி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இத்தாலியின் தலைநகர் ரோம் நகரில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெடிப்புச் சம்பவத்தில் சிக்குண்டு 45 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருளை நிரப்புவதற்காக வாகனங்கள் வரிசையாக நின்று கொண்டிருந்த போதே இந்த வெடிப்புச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. லொரியொன்று எரிபொருள் குழாய் மீது மோதியதில் குறித்த வெடிப்பு இடம்பெற்றுள்ளதாகவும் அதன் பின்னர் குறித்த இடத்தில் தீ பரவிய நிலையில் மற்றொரு வெடிப்பு இடம்பெற்றுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த வெடிப்புச் சம்பவம் அடர்த்தியான கரும்புகையுடன் கூடிய ஒரு பெரிய தீப்பிழம்பை ஏற்படுத்தியதாகவும் நகரம் முழுவதும் வெடிப்புச் சத்தம் உணரப்பட்டதாகவும் வீடுகளின் ஜன்னல்கள் மற்றும் கட்டடங்கள் அதிர்ந்ததாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர்.
சம்பவத்தை அடுத்து குறித்த பகுதிக்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதுடன் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்ற ரோம் நகர மேயர் ரொபர்டோ குவால்டியேரி பெட்ரோல் நிரப்பு நிலையம் மற்றும் அதற்கருகில் பாதிக்கப்பட்ட விளையாட்டு மைதானத்தையும் பார்வையிட்டுள்ளார். இந்த சம்பவம் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதில் பொதுமக்கள், காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் உள்ளிட்ட பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மஹிந்தவிற்கு ஆதரவு வழங்கியது ஜேவிபியினரே, யுத்தத்திற்கு இளைஞர்களை திரட்டி கொடுத்ததாகவும் குற்றச்சாட்டு. தமிழ் மக்களுக்காக ஒன்றிணையும் ஐரோப்பிய நாடுகள், அனுரவிற்கு வலுக்கும் எதிர்ப்பு. இலங்கைக்கு நன்கொடைகளை வழங்க முன்வந்துள்ள ஜப்பான், தொழில்நுட்ப உதவிகளும் வழங்கி வைப்பு. போதைப்பொருள் வழக்கில் சிக்கிய ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா பிணை வழங்க கோரி மனு தாக்கல். இத்தாலியில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் வெடிப்புச் சம்பவம், 40க்கும் மேற்பட்டோர் படுகாயம். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.